வணக்கம். கிழக்கு வாசல் சீரியல்ல 2வது சண்முகத்தோட அம்மா கிட்ட அவர் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. நமக்கு யாருமே கிடையாது, நீ இல்லைனா என்னால் இருக்க முடியாதனால நானும் செத்துருவானிட்டு, நீ கவலைப்படாதடா, நமக்கு சொந்த பந்தம் இல்லைன்ட்டு இதுவரையிலும் நான் உங்ககிட்ட சொல்லலை. ஆனால் அப்பாவுக்கு 2வது தாரம் நான், முதல் தாரத்தில் இருக்காங்க, உனக்கு அண்ணன் தங்கச்சி எல்லாம் இருக்காங்கடான்ட்டு. அதை கேட்டு அவர் ஷாக் ஆகிறாரு. அது எப்படிம்மா, என் அப்பா உன்னை ஏமாற்றிட்டார் அதனால் வரலையான்ட்டு. இல்லைடா, அவர் வீடை பார்க்குறதுக்கு போயிட்டு வரேன்னு போனார், அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாரு, அதனால் அங்கே ஒரு கவர் இருக்குது எடுத்துகிட்டு வரணுன்னு அவர் எடுத்து வந்து கொடுக்குறாரு. அதில் பாரு, அங்கே ஆதாரங்க எல்லாமே இருக்குது. நான் இல்லைனாக்கா அந்த இடத்த நீ தேடி போயிட்டு அவங்க கூட சேர்ந்துக்கோ, அவங்களாம் உன்னை சேர்த்துக்குவாங்க, அவங்களாம் நல்லவங்கன்ட்டு அவங்க சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே இறந்துடுறாங்க. அதனால் அவர் அழுகுறாரு. இதை அவர் கூட இருக்கிற கைதிக்கிட்ட ஜெயிலில் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ நீ அந்த பொண்ணை திரும்ப பார்க்கலான்ட்டு எங்கள் அம்மா இல்லை, அதனால் எனக்கு காரியம்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியல, அதனால் நான் எங்கள் அம்மாவுக்காக அன்னதானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு ஆசிரமத்துக்காக எடுத்துகிட்டு போனேன், அந்த இடத்துல தான் நான் கண்மணியை திரும்ப பார்த்தேன், அதனால் எனக்கு அவளை பிடிச்சி போயிருந்தது, அவளுக்கு யாரும் இல்லைன்ட்டு. அவளும் ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன்னு சொன்னான், அதனால் நான் அவ்வளோ இஷ்டப்பட்டேன். அவகிட்டையும் கேட்டேன், அவ்வளோ ஒத்துக்கிட்டா. அவங்க ஆசிரமத்தை நடத்துகிறவங்க கிட்ட கேட்டு நாங்கள் அவங்க வேணுன்ற ஆதாரங்கள்லாம் கேட்டது கொடுத்துட்டு 2 பேருமே பேசி சம்மதம் இருக்குது, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம். 4 மாதம் சந்தோஷமாக தான் வாழ்ந்தோன்னிட்டு. அப்புறம் எதுக்காக நீ ஜெயிலுக்கு வந்தேன்னு கேட்டவுடனே அப்போ இவர் சொல்கிறாரு, நான் பண்ண வேலையால் திரும்ப நான் ஜெயிலுக்கு வர முடியாதுன்ட்டு இவர் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதே நேரத்தில் கண்மணி சண்முகத்துக்கிட்ட காப்பி எடுத்துன்னு கொடுக்குறாங்க. எதுக்காக நான் உங்களை தெரியலன்ட்டு அவ்வளோ தூரம் சொல்கிறேன், இதெல்லாம் எதுக்காக எடுத்துன்னு வரீங்க, உங்களுக்கு என்ன பணம் தானே வேணும், நான் வேணா கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துகிட்டு வெளியில் போயிடுங்கன்றாங்க. அது கேட்டவுடனே இவங்க திட்டுறாங்க, நீங்கள் என்ன 4 மாதமாக என் கூட வாழ்ந்து சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம், உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் ஏன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, புதுசாக ஒரு பொண்ணை பார்த்ததை பணக்கார மட்டும் பொண்ணு அவளை கல்யாணம் பண்ணிட்டு வாழலான்ட்டு உங்களுக்கு நான் பிடிக்காமல் போயிட்டேனா, இதுக்கு மேலே அவங்க பேச்சு கேட்டுட்டு நான் அந்த இடத்துல இருக்க விரும்பல, அதனால் நான் போய்டுறேன்ட்டாங்க, வெளியில் போய்ட்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க மாமா வத்தியம் வராங்க. என்னடா அந்த பொண்ணு எங்கே போகிறான்னு கேட்டதும் பார்வதி வந்து சொல்லிடுறாங்க நடந்த விஷயங்களாம். அதை கேட்டு அவர் திட்டுறாரு, எதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட கோவப்பட்ட, நம்ம பொறுத்து போகணுன்ட்டு அவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ கோவப்பட்டுட்டா எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம், முதல்ல போயிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரணுன்னு அவர் வெளியில் கிளம்புறாரு. கண்மணி வெளியில் வந்துட்டு இருக்காங்க. கண்மணி வர்றதை அர்ஜுன் பார்த்து சிரிக்கிறாரு. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா என்ன எதுன்னு தெரியல. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.